ஹலோ மக்களே, சிவா இலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. தன்னோட அம்மா ஃபோட்டோவை தூக்கி எறிஞ்ச ரித்திகாவை ஆடியில் வெளுத்து எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் பக்கத்தில் போகும்போது ஒரு அதிகாரி செம மாசம் வந்து ரித்திகாவை அடியில் வெளுத்தெடுக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரித்திகா அதிர்ச்சியாக்கி இந்த அயலிக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம், அப்போ அந்த அயலி தான் ஒரு அதிகாரியா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சுட்டு நம்ம அயலி தான் அந்த அதிகாரின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அயலியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே வானத்தை பார்த்து, அம்மா நீ என்னை பார்த்துட்டு இருக்கியா, நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு 22 வருஷம் ஆயிட்டு, ஆனால் இப்போ நடந்தது போல் எல்லாமே எனக்கு ஞாபகமாக இருக்குது. நீ என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருந்த, கொஞ்ச நாள் நான் சேர்ந்து இருந்தாலுமே எல்லா அன்பையும் எனக்கு கொடுத்துட்டு தான் போயிருக்கம்மா. அதோட எனக்கு நிறைய கடமையும் கொடுத்துட்டு போயிருக்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் முன்னாடி நான் பெருமையாக நிற்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் வானத்தை பார்த்து அவங்க அம்மா கிட்ட பேசி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் என்னோட வாழ்க்கையில வரக்கூடாது. உங்க மேல உள்ள பழியை எல்லாத்தையுமே நீக்கி நீங்க நல்லவங்க தான், உங்க மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நிரூபிச்சுடுவேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் அந்த இடத்துல ஃபீல் பண்ணி பேசும்போது இது எல்லாத்தையுமே நம்ம சிவா கவனிச்சுட்டே இருக்காங்க. அயலி எதற்காக இவ்வளோ வருத்தமா இருக்கா, பாவம் அயலி அவளோட வாழ்க்கையில அவ சந்தோஷமா இருந்ததே இல்லை, எவ்வளோ கஷ்டத்தை மேற்கொண்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, என்ன எப்படியாவது அயலியை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி நம்ம சிவா யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம இந்திராணி சிவாவை பார்க்குறாங்க. சிவா எதற்காக இவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சிவாவும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இன்றைக்கி அயலோட அம்மா நினைவு நாள், அதனால தான் அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தா, அதை தான் பார்த்து ரொம்ப வருத்தம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் சொல்லும்போது நம்ம இந்திராணியும் சரி சிவா நீ எதுக்குமே கவலைப்படாத, எல்லாமே சிறப்பாக பண்ணிடலாம், அவங்க அம்மா நினைவு நாளுக்கு பேசாமல் திதி கொடுக்கக்கூடிய சடங்கை நம்ம வீட்டிலேயே செய்திடலான்னு சொல்கிறாங்க. சிவாவும் இல்லக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கனால வீட்டில் வந்துட போகுதுன்னு சொல்லும்போது நம்ம இந்திராணியும் எந்த பிரச்சனையும் வராது, எல்லாத்தையுமே நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் சிவா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. நம்ம இந்திராணி உதய பெருமாள் கிட்ட சித்தப்பா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, சித்தி முதல்ல இப்படி தான் ஏதாவது பெருசுபடுத்துவாங்க, அதுக்கப்புறமா சமாதானம் ஆகிடுவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி சொல்லும்போது நம்ம உதய பெருமாளும் இல்லை உங்கள் சித்தியோட குணத்தை பற்றி எனக்கும் நல்லாவே தெரியும், ஆனால் சிவாவும் அயலியும் இனிமேல் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே உறுதியாக இருக்கா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம இந்திராணியும் பாவம் அவங்க இத்தனை நாளாக இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க, அவனங்கனால எந்த பிரச்சனையுமே நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டதில்லை, எல்லாமே நல்லது தான் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஏன் சித்தி புரிஞ்சிக்காம இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது, அயலி ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படி சொல்லிட்டு உதய பெருமாள் கிட்ட சொல்லும்போது உதய பெருமாளும் ஆமாம்மா அதை பற்றி எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்தா அது எதுவுமே சித்தி கபிலனுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி இதில் முடிவெடுக்க முடியும் அப்படி சொல்லும்போது நம்ம இந்திராணியும் சரி அவங்க எப்படியுமே கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் இருக்க போகிறாங்க, அது வரைக்கும் அது நிம்மதியாக இருந்துட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாள் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உதய பெருமாளும் எப்பவும் போல இல்லாம இந்த வாட்டி நம்ம சிவா அயலிக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம ரித்திகாவும் செல்வன் ஆகிட்டு அத்தை நீங்க செய்தது எல்லாமே சரிதான், எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த சிவா கூட நம்ம மாமா பைக்ல போயிருப்பாங்க, அதனால நீங்க கேட்டதுல எந்த தப்புமே இல்லை, இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் சீக்கிரத்துல ஒன்று சேர்ந்துருவாங்க, இங்க நடக்கிறது எதுவுமே சரியா படல அப்படி நம்ம ரித்திகா செல்வன் ஆகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கபிலனும் செல்வன் ஆகிட்ட வந்து அம்மா எதற்காக நீ இப்படிலாம் பண்ண, நீ ரூம் கதவை பூட்டின உடனே நான் ரொம்பவே பயந்துட்டேன், இனிமே இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யாதுங்க அப்படி சொல்லும்போது செல்வன் ஐயோ ஆமா கபிலா பின்ன வேற என்ன செய்ய சொல்ற, அன்னைக்கு உங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா, அந்த சிவாவும் உங்க அப்பாவும் சேர்ந்து பைக்ல சந்தோஷமா போயிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மாவா இருக்க முடியும் அப்படி சொல்லும்போது நம்ம கபிலனும் சரிம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, அப்பா இது வரைக்கும் போயிட்டாரா, இனிமே இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, இனியும் இவங்க 2 பேரும் வீட்டுல இருந்தா பெரிய பிரச்சனை தான் வரும், இது வரைக்கும் இந்த சிவாவை வீட்டில் விட்டு வச்சதே தப்பு, இனிமே இந்த சிவா இந்த உலகத்தை விட்டே போகிற மாதிரி ஒரு செயலை செய்திடணும்னு நம்ம கபிலனும் ஒரு பிளான் பண்ணும்போது செல்வன் ஐயோ நீ சொல்கிறத மாதிரியே செய்துடு, எதுவாக இருந்தாலும் அம்மா எப்போவுமே உனக்கு துணையாக தான் இருக்க போகிறேன், இந்த விஷயம் எதுவுமே வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வன் ஐயும் கபிலன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
இப்படி வீட்ல ஒரு சிச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கும்போது இந்திராணியும் அயலியோட அம்மாவுக்கு நினைவு நாள் பண்றதுக்காண்டி எல்லா சடங்குகளுமே சாமியாரை வச்சு அந்த ஹால்ல நடந்துட்டு இருக்கு. சிவாவும் அதுக்கு துணையாவே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம அயலியும் வெளியில வந்து பார்க்கும்போது அவங்க அம்மாவோட போட்டோ வச்சு அந்த சடங்குகள் எல்லாமே நடக்கிறதுக்கு ரெடி ஆகும்போது அதை பார்த்த அயலியும் நம்ம சிவா கிட்ட என்ன இங்க நடக்குது, எங்க அம்மா போட்டோ வேற வச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது சிவாவும் உங்க அம்மாவோட நினைவு நாள்ல அதுக்கான சடங்குகள் எல்லாத்தையும் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஆயலி அப்படியே அதிர்ச்சியாகி நம்ம சிவா கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சிவா, எனக்காக இப்படிலாம் செய்துறீங்களே அப்படின்னு கேட்கும்போது நம்ம சிவாவும் நான் இது எதுவுமே பண்ணல, எல்லாத்துக்குமே காரணம் இந்திராணி அக்கா தான், அவங்க தான் இந்த ஐடியாவை சொன்னாங்க அப்படி சொல்றாங்க. ஆயலியும் இந்திராணியை பார்த்து அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே நீங்க பெரிய விஷயம் தான் செய்திருக்கீங்க அண்ணி, ரொம்பவே நன்றி அப்படி சொல்லிட்டு நம்ம அயலியும் சொல்லும்போது இந்திராணியும் நீ இதுக்கு எல்லாமே கவலைப்படாத, உங்களுக்கு எல்லாமே குடும்பமா நாங்க இருக்கோம், எதுனாலுமே இந்த அண்ணி கிட்ட எந்த பிரச்சனைனாலுமே வந்து சொல்லலாம் அப்படின்னு நம்ம அயலிய பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கபிலனும் செல்வனாகியும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்திராணி கிட்ட வந்து செல்வனாகியும் என்ன இந்திரா இங்க எல்லாம் நடக்குது, எதற்காக அவங்க அம்மாவோட போட்டோ வச்சு நம்ம வீட்டுல இந்த சடங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வனாகி இந்திராணி கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணியும் நம்ம செல்வனைகிட்ட என்ன சித்தி பேசுறீங்க, அவங்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, அப்படி இருக்கும்போது இந்த சடங்கெல்லாம் நம்ம இந்த வீட்டில் வச்சு பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம செல்வனாகியும் விடுற மாதிரி இல்லை, வர வர நீ செய்கிறது எதுவுமே சரியே இல்லை இந்திரா, அவங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு யார் சொன்னது, அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நம்ம வீட்டில் உள்ள நிம்மதி எல்லாமே போச்சு, கூடி சீக்கிரத்தில் இவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில் போனோம், நீ அனுப்பலைன்னா அதுக்கப்புறமா நானே பெரிய பிரச்சனை படுவேன்னு சொல்லிட்டு நம்ம செல்வனாகியும் அதில் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ரித்திகாவும் என்னடா இங்க சத்தம் சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்க நம்ம அர்ச்சனாவோட போட்டோவை இருக்கிறத பார்த்த உடனே ரித்திகா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அயலியை பார்த்து என்ன இங்க நடக்குது, எதற்காக தேவையில்லாம இந்த இடத்துல வந்து இப்படிலாம் இந்த போட்டோவை வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அயலியும் ரித்திகாவை எதிர்த்து நிற்கிறாங்க. சிவாவும் ரித்திகா கிட்ட நீ எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்காத, எதுனாலுமே பார்த்து பேசு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கும் போது செல்வனாயும் என்னோட மருமகளே இவன் மிரட்டுறான், நீ இதெல்லாம் பார்த்துட்டா இருக்க இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரித்திகாவும் விடுற மாதிரி இல்லை, ஒழுங்கு மரியாதையா இந்த கொலகாரியோட போட்டோ இனிமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த போட்டோவை எடுத்துட்டு போயிடுன்னு நம்ம அயலியை மிரட்ட ஆரம்பிக்கும் போது அயலியும் விடுற மாதிரி இல்லை, இல்லை நான் வந்து இந்த சடங்கை பண்ணி தான் அவன், ரித்திகா இந்த மாதிரிலாம் செய்யாதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது ரித்திகாவும் ஒரு கட்டத்தில் அந்த போட்டோவை எடுத்துட்டு நான் இனிமே இதை இங்கே வைக்க போறதில்ல, தூக்கி வெளியில தான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம இந்திராணி எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. ரித்திகா இந்த வேலையை நீ செய்யவே செய்யாத, யாரை கேட்டு எப்படிலாம் பண்ற, அதை நான் தானே அரேஞ்ச் பண்ண சடங்கு இதெல்லாம், அதனால நீ வந்து இந்த மாதிரி செய்யாத அப்படி சொன்னாலுமே ரித்திகா கேட்காம அந்த போட்டோவை எடுத்துட்டு அப்படியே வெளியில போய் தூக்கி எறிகிறாங்க. இதை பார்த்து ஆயிலி அப்படியே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக ஒருத்தங்க வராங்க. செம அதிரடியாக நம்ம அர்ச்சனாவோட ஃபோட்டோவை தூக்கி எறிஞ்சதை பார்த்த உடனே இது என்ன இவ்வளோ பெரிய ஆஃபீஸர் ஃபோட்டோவை இந்த பொண்ணு இப்படி தூக்கி எரிஞ்சிட்டாளான்னு சொல்லிட்டு ரித்திகாவை அடியில் வெளுத்தெடுக்கிறாங்க. அவங்கள பார்த்து இந்திராணியும் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அவளை அடிச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அந்த அதிகாரியும் யார் ஃபோட்டோவை இப்படி தூக்கி எறிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ரித்திகாவும் வேற யார், ஒரு கொலகாரி ஃபோட்டோவை தான் தூக்கி எறிகிறேன் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த அதிகாரியை விடுற மாதிரி இல்லை, யாரை பார்த்து இப்படிலாம் சொல்கிற, அவங்க கொலகாரி ஒன்றும் கிடையாது, அவங்க எவ்வளோ பெரிய ஆஃபீஸர், அவங்க மேலே வீண் பழி தான் சுமத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை பெருமையாக பேசுகிறாங்க. அயலியும் ஒரு கட்டத்தில் அவங்கள்ட்ட பேச வரும்போது ரித்திகாவுக்கு சந்தேகம் வருது, அயலிக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம், அப்போ அயலியும் ஒரு அதிகாரியாக தான் இருப்பாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாமே நம்ம ரித்திகாவுக்கு தெரிய வருதுன்னே சொல்லலாம். அன்னைக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, கண்டிப்பாக அயலிக்கு பின்னாடி ஒரு உண்மை மறைஞ்சிருக்குன்னு சொல்லி ரித்திகா அயலியை பற்றி ஆராய ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.